ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 4 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்க்க போகிறோம், மேக்ஸ் நேலா. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேப்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சார்ட்டிங் 3D ஷேப்ஸ். ஸோ சார்ட்டிங்னா என்னது? பிரித்து வைக்கிறது, பிரித்து வைக்கிறது. ஓகேவா? அதான் சார்ட்டிங் சொல்லுவோம். ஸோ நம்ம 3D ஷேப்ஸை சார்ட் பண்ண போகிறோம். ரைட் த நேம்ஸ் ஆஃப் 3D ஷேப்ஸ் இன் த கரெக்ட் பிளேசஸ். ஸோ கரெக்ட் பிளேஸில் நம்ம வந்து எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, செகண்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ சர்க்கிள், பி சர்க்கிள் அப்படின்னு 2 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ சர்க்கிளில் வந்து ஆல் ஃபேஸஸ் லுக்ஸ் த சேம் அப்படின்ற கேட்டகரி இருக்கிற ஷேப்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம ஏல எழுதணும். பி சர்க்கிள்குள்ளே வந்து ஆல் ஃபேஸஸ் டு நாட் லுக் த சேம் அப்படின்ற மாதிரி கேட்டகரியை ஃபுல்லாக நம்ம பி ஸ்பாட்டில் எழுத போகிறோம், பி சர்க்கிளில் எழுத போகிறோம். இப்போ எல்லா ஃபேஸஸுமே சேமாக இருக்குது அப்படின்னா எதுக்கு இருக்கும்? க்யூபுக்கு இருக்குமா? எல்லா ஃபேஸஸுமே நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம க்யூப் எழுதலாம். வேறு என்ன இருக்கும்? ஸ்பியர் எழுதலாமா? ஸ்பியர் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து எல்லா ஃபேஸ், அதில் இருக்கிறதே ஒரு கர்வ்டு ஃபேஸ் தான், அது கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கர்வ்டு ஃபேஸ். நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லலாம்? ட்ரையாங்குலர் பிரமிட். நீங்கள் போயிட்டு ட்ரையாங்குலர் பிரமிடை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் பிரமிட். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அப்புறம் 1 2 அப்புறம் ஹிடன் பார்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ டோட்டலாக 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். கரெக்டாக? பாட்டமில் ஒன்று இருக்கும், அப்புறம் இங்கே ஒன்று ஹிடன் பார்ட்டில் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ வந்து ட்ரையாங்குலர் பிரமிடுக்கும் எல்லா ஃபேஸஸும் சேமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரையாங்குலர் பிரமிட் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஃபேஸஸ் டு நாட் லுக் த சேம். ஒரே மாதிரி இருக்காது எல்லா ஃபேஸஸுமே. அந்த மாதிரினா என்ன எழுதலாம்? கியூபாய்டு எழுதலாமா? ஸோ கியூபாய்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபேஸஸ் டு நாட் லுக் த சேம். ஆனால் சம் கியூபாய்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஆனால் சில கியூபாய்ட்ஸில் எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிளும் இருக்கும், ஸ்கொயர் ஃபேஸஸும் மிக்ஸ் ஆகி வரும். அதனால் நான் அந்த இடத்துல கியூபாய்டு எழுதிக்கிறேன். வேறு என்ன எழுதலாம்? சிலிண்டர் எழுதலாமா? ஸோ சிலிண்டரில் வந்து நமக்கு சர்க்கிளும் இருக்கும், ரெக்டாங்கிளும் இருக்கும். அதாவது அந்த கர்வ்டு பார்ட் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். வேறு என்ன எழுதலாம்? கோன் எழுதலாம். கோனில் வந்து நமக்கு ட்ரையாங்குலர் ஃபேஸும் இருக்கும், சர்க்குலர் பார்ட்டும் இருக்கும். வேறு என்ன எழுதலாம்? ஆல் பிரமிட்ஸ் எக்ஸப்ட் ட்ரையாங்குலர் அண்ட் ஆல் பிரிசம்ஸ். அதாவது இந்த பிரமிடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ட்ரையாங்குலர் பிரமிடை விட்டுருங்க. ஏன்னா ட்ரையாங்குலர் பிரமிடுக்கு எல்லா ஃபேஸும் சேமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் பென்டகலர் பிரமிடாக இருக்கட்டும், ஸ்கொயர் பிரமிடாக இருக்கட்டும், எப்படி இருக்கும்? பேஸ் வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும், ரிமைனிங் எல்லாமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இருக்காது எல்லா ஃபேஸஸும். அதே மாதிரி ப்ரிசம்ஸ்லேயே எடுத்துக்கோங்க, எல்லா ப்ரிசம்ஸுக்கும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்கொயர் ப்ரிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சைட்ஸ் ஸ்கொயராக இருக்கும், மித்ததெல்லாம் ரெக்டாங்கிளாக இருக்கும். ஹெக்ஸகனல் ப்ரிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஹெக்ஸகன்ஸ் ஷேப்பில் இருக்கும், மித்ததெல்லாம் ரெக்டாங்கிளாக இருக்கும். ட்ரையாங்குலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ட்ரையாங்கிள் இருக்கும், மித்ததெல்லாம் ரெக்டாங்கிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ எல்லா பிரமிட்ஸும் சொல்லலாம் எக்ஸப்ட் ட்ரையாங்குலர் பிரமிட் அண்ட் ஆல் ப்ரிசம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுதிக்கிறேன்னா ஆல் பிரமிட்ஸ் எக்ஸப்ட் ட்ரையாங்குலர் பிரமிட் அண்ட் ஆல் ப்ரிசம்ஸ்ன்னு சொல்லலாம். ட்ரையாங்குலர் பிரமிட்னு எழுதிக்கோங்க. அண்ட் ஆல் ப்ரிசம்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஃபேஸஸ் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. நெக்ஸ்ட் 2 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஷேப்ஸ் வித் கர்வ்டு எட்ஜஸ், ஷேப்ஸ் வித் ஸ்ட்ரைட் எட்ஜஸ். ஸோ எதுக்கெல்லாம் கர்வ்டு எட்ஜஸ் இருக்கும், எதுக்கெல்லாம் ஸ்ட்ரைட் எட்ஜஸ் இருக்கும்? இப்போ கர்வ்டு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். சிலிண்டருக்கு வந்து நமக்கு என்ன இருக்கும்? அந்த மாதிரி கர்வ்டு எட்ஜஸ் இருக்கும். ஸோ எட்ஜஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபேஸஸ் வந்து மீட் ஆகிற ஸ்பாட். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம சிலிண்டர் சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்? ஸ்பியர் சொல்லலாம். ஸோ ஸ்பியருக்கும் நமக்கு வந்து கர்வ்டு எட்ஜஸ் தான் இருக்கும். கோன் சொல்லலாம். கோனுக்கும் நமக்கு வந்து கர்வ்டு எட்ஜஸ் தான் இருக்கும். ஸ்பியருக்கும் நமக்கு கர்வ்டு எட்ஜஸ் தான் இருக்கும். ஸ்ட்ரைட் எட்ஜஸ் எதுக்கெல்லாம் இருக்கும்? க்யூபுக்கு இருக்குமா? க்யூபுக்கு இருக்கும், க்யூபாய்டுக்கு இருக்கும், அப்புறம் எல்லா ப்ரிசம்ஸுக்குமே நமக்கு வந்து ஸ்ட்ரைட் எட்ஜஸ் தான் இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி கர்வ்டாலாம் இருக்காது. ப்ரிசம்ஸ்னாலும் சரி,
பிரமிட்ஸ்னாலும் சரி எல்லாமே எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ்க்கு வந்து கியூபு, கியூபாய்ட், ஆல் ப்ரிசம்ஸ், ஆல் பிரமிட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2 சர்க்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இது வந்து ஆக்சுவலி வென் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. VENN வென் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏ சர்க்கிள் இருக்குது, பி சர்க்கிள் இருக்குன்னா ஏக்கு ஒரு கேட்டகரி இருக்கும், பிக்கு ஒரு கேட்டகரி இருக்கும். 2 கேட்டகரியும் மிக்ஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த இன்டர்செக்டிங் பார்ட்டில் எழுதணும். நம்ம ஏ கேரக்டரோ பி கேரக்டரோ மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் நம்ம இந்த இன்டர்செக்டிங் பார்ட்டில் எழுதுவோம். ஓகேவா? இதை வந்து மேத்தமெட்டிக்ஸில் எப்படி சொல்லுவோம், வென் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இங்கே வென் டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் வித் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் கேட்டிருக்காங்க. ஏ சர்க்கிள்குள்ளே ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் எதுக்கெல்லாம் இருக்கும், கியூபாய்டுக்கு இருக்குமா, கியூபாய்டுக்கு தான் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ கியூபாய்டுக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுக்கும் ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் மட்டும் பர்டிகுலராக இருக்காது. இந்த பி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் வித் ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் கேட்டிருக்காங்க. ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் எதுக்கு இருக்கும், ட்ரையாங்குலர் பிரமிட். ட்ரையாங்குலர் பிரமிட் போய் பாருங்கள். ட்ரையாங்குலர் பிரமிடுக்கு மட்டும்தான் எல்லா ஃபேஸஸும் எப்படி இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல ட்ரையாங்குலர் பிரமிட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பாட்டில் எழுதணும்ல, அதாவது இந்த இதுவும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது. ரெக்டாங்குலர் ஃபேஸஸும் இருக்கும், ட்ரையாங்குலர் ஃபேஸஸும் இருக்கும். அந்த மாதிரினா நம்ம என்ன சொல்லலாம், ட்ரையாங்குலர் ப்ரிசம். வெரி குட், ட்ரையாங்குலர் ப்ரிசம் சொல்லலாமா. ட்ரையாங்குலர் ப்ரிசம் நீங்கள் போய் பாருங்கள். ப்ரிசம் கேட்டகரியில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நமக்கு ட்ரையாங்கிள் இருக்கும். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் லெஃப்ட் சைட் என்ன இருக்கும், ரெக்டாங்கிள் தான் இருக்கும். அப்புறம் இந்த பேஸ் இந்த பாட்டம் பார்ட்டும் ரெக்டாங்கிள் தான் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் மிக்ஸ் ஆகி வர்றது ட்ரையாங்குலர் ப்ரிசம். ஓகேவா? வேறு ரெக்டாங்குலர் பிரமிட் போய் பாருங்கள். அதாவது ஸ்கொயர் பிரமிட் ரெக்டாங்குலர் பிரமிட் சேம் தானே நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ நீங்கள் இந்த ரெக்டாங்குலர் பிரமிட் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்கொயர் பிரமிடை தான் நான் ரெக்டாங்குலர் பிரமிட்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்குலர் ஃபேஸும் ரெக்டாங்குலர் ஃபேஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெக்டாங்குலர் பிரமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்கிள் பேஸில் இருக்கும், ரிமைனிங் ஃபேஸஸில் எப்படி இருக்கும், ட்ரையாங்குலாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ரெக்டாங்குலர் பிரமிட் அப்படின்னு எழுதிடுவேன். இந்த இடத்துல ஏன் ரெக்டாங்கிள் சொல்கிறோம், ஸ்கொயர்னு சொல்லாமல், ஸ்கொயர் இஸ் ஸ்கொயருக்கு வந்து ரெக்டாங்குலர் ப்ராப்பர்ட்டி இருக்கும். வெரி குட். ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி, அதாவது ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்கொயர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ ரெக்டாங்கிளில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோன்னா ஸ்கொயரில் எல்லா சைட்ஸும் ஈக்குவல் தெரியும், ஆனால் நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு நம்ம சொல்லலாம். கரெக்டாக? ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். நமக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ரெக்டாங்குலர் ஃபேஸஸோ ட்ரையாங்குலர் ஃபேஸஸோ கேட்டிருக்காங்க. அதனால் ஸ்கொயர் பிரமிடை நான் ரெக்டாங்குலர் பிரமிட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்ஸ்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இன் விச் சர்க்கிள் டிட் யூ ரைட் ட்ரையாங்குலர் ப்ரிசம் அண்ட் ரெக்டாங்குலர் பிரமிட். ஸோ இந்த ப்ரீவியஸ் சம்மில் நம்ம வந்து எழுதியிருக்கோம் இல்லையா, ட்ரையாங்குலர் ப்ரிசமும் ரெக்டாங்குலர் பிரமிடும் எழுதியிருக்கோம். எந்த சர்க்கிளில் எழுதியிருக்கோம், ஏ சர்க்கிளில் எழுதியிருக்கோமா பி சர்க்கிளில் எழுதியிருக்கோமா? ட்ரையாங்குலர் ப்ரிசமும் ரெக்டாங்குலர் பிரமிடும் எந்த சர்க்கிளில் எழுதியிருக்கோம், ரெண்டுத்துல எழுதியிருக்கோம். ஏலே எழுதியிருக்கோம், பிலே எழுதியிருக்கோம். ரெண்டுத்துலேயே எழுதியிருக்கோம். பட் எந்த பார்ட்டில் எழுதியிருக்கோம், இன்டர்செக்டிங் பார்ட்டில் எழுதியிருக்கோம். அதுதான் நீங்கள் மெயினாக சொல்லணும். ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற அந்த பார்ட்டில் எழுதியிருக்கோம். அப்போ நீங்கள் இங்கே என்ன எழுதணும், இந்த இன்டர்செக்ஷன் INTER இது. ஓகேவா? இன்டர்செக்ஷன் ஆஃப் சர்க்கிள் A and B அப்பர் கேஸில் எழுதுகிறோம். இந்த A and B எல்லாம். ஓகேவா? நேமிங்லேயே சர்க்கிளோட நேமில் அப்பர் கேஸில் எழுதுகிறோம். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் சர்க்கிள் A and Bயில் நம்ம எழுதியிருக்கோம் ட்ரையாங்குலர் ப்ரிசமும் ரெக்டாங்குலர் பிரமிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். லெட்டஸ் ஷார்ட் ஷேப்ஸ் இன் அனதர் வே. இன்னொரு வேலை நம்ம வந்து ஷேப்ஸை ஷார்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா, யூஸிங் சர்க்கிள்ஸ் லைக் தோஸ் ஆன் த ப்ரீவியஸ் பேஜில் பண்ண மாதிரியே கேன் யூஸ் ஷார்ட் ஷேப்ஸ் இன் டு த கேட்டகரிஸ் ஷேப்ஸ் வித் கர்வ்டு ஃபேஸஸ், ஷேப்ஸ் வித் ஃப்ளாட் ஃபேஸஸ், ஷேப்ஸ் வித் கர்வ்டு ஃபேஸஸ் அண்ட் ஷேப்ஸ் வித் ஃப்ளாட் ஃபேஸஸ் நம்ம பண்ணணும். ஸோ நான் வந்து வென் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு 2 சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்க்கிள் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த சர்க்கிள் பின்னு வச்சுக்கலாம். ஷேப்ஸ் வித் கர்வ்டு ஃபேஸஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பி சர்க்கிளுக்கு வந்து ஷேப்ஸ் வித் ஃப்ளாட் ஃபேஸஸ்னு கொடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஆன்சர். இப்போ ஷேப்ஸ் வித் கர்வ்டு ஃபேஸஸ் என்ன சொல்லலாம்? ஸ்பியர் சொல்லலாமா? ஃப்ளாட் ஃபேஸஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். க்யூப் சொல்லலாமா? ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கிறது க்யூப் சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்? கியூபாய்ட் சொல்லலாம். ஃப்ளாட் ஃபேஸஸ் மட்டும் இருக்கிற மாதிரி. வேறு என்ன சொல்லலாம்? ஆல் பிரமிட் சொல்லலாமா? எல்லா பிரமிடுக்கும் ஃப்ளாட் ஃபேஸஸ் தான் இருக்கும். அப்புறம் ஆல் ப்ரிசம்ஸ். கர்வ்டு பார்ட்டே இருக்காது. ஆல் ப்ரிசம்ஸ் சொல்லலாம். கரெக்டாக? ஸோ இது ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. இந்த இன்டர்செக்டிங் பாயிண்டில் வந்து கர்வ்டு ஃபேஸும் இருக்கணும், ஃப்ளாட் ஃபேஸும் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். இப்போ சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட் ஃபேஸஸும் இருக்கும், கர்வ்டு பார்ட்டும் இருக்கும். கரெக்டாக? அப்போ சிலிண்டர் எழுதிக்கலாம். வேறு என்ன எழுதிக்கலாம்? கோன் எழுதிக்கலாம். கோன்லையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கும், மேலே வந்து கர்வ்டு பார்ட் இருக்கும். ஸோ கோன் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வென் டயக்ராம் எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பில்டு வித் க்யூப்ஸ். இது நீங்கள் வந்து லிட்டில் கிட்ஸாக இருக்கிறப்பவே நிறையா க்யூப் பிளாக்ஸ்லாம் வச்சு ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதே தான் இங்கே வந்து ஜவுடி பித்தாரா கிட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு கிட் தான். ஸோ நீங்கள் லிட்டில் கிட்ஸாக இருக்கிறப்ப நீங்கள் பிளாஸ்டிக்கில் உட்டன்லலாம் பிளாக்ஸ் க்யூப் பிளாக்ஸ் வச்சு நீங்கள் நிறையா ஷேப்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, பில்டிங் பிளாக்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த ஜவுதி பித்தாரா கிட்டுன்றது மேத்தமெட்டிக்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்கன்னா உங்கள் ஸ்கூல்லே கண்டிப்பாக இந்த கிட் வந்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பண்ணி பாருங்கள். நிறைய பிளாக்ஸ் இருக்கும், நிறையா க்யூப் ஷேப்பில் பிளாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஷேப்ஸ் வந்து பண்ணலாம். இந்த மாடல்லாம் நீங்கள் வந்து பில்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு. ஓகேவா? பில்ட் தீஸ் மாடல் வித் த க்யூப்ஸ் ஃப்ரம் த ஜவுதி பித்தாரா கிட் ஆர் எனி அதர் சிமிலர் மெட்டீரியல். சப்போஸ் இந்த கிட் உங்கள் ஸ்கூலில் இல்லைன்னா இதே மாதிரி க்யூப் வச்சுருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த 4 ஷேப்ஸும். நெக்ஸ்ட் வந்து க்யூப் டவர்ஸ். ஹவு மெனி க்யூப்ஸ் ஆர் தேர் இன் ஈச் ஆஃப் தீஸ் க்யூப் டவர்ஸ். ஸோ இதில் நம்ம எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து லேயராக நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. 4 இங்கே இந்த சைடு நமக்கு 4 தெரியுது. அதே மாதிரி தான் அந்த சைடு இருக்கும், பேக்லேயும் இருக்கும். அப்போ நமக்கு வந்து 4 rows 4 columns வரும். 1 2 3 4 1 2 3 4. ஸோ அப்போ எத்தனை வரும்? 4 8 12 16. அப்போ ஃபஸ்ட்டு லேயரில் வந்து 16 இருக்கும். செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சைடு ஃபுல்லாக 3 இருக்கும், மிடில்லையும் 3 இருக்கும். அப்போ 3 rows 3 columns இருக்கும். 3 rows 3 columns. அப்போ எத்தனை வரும்? 9 வரும். அப்போ செகண்ட் ரோவில் வந்து 9. தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 rows 2 columns வரும். இந்த மாதிரி வரும். அப்போ 4 இருக்கும். லாஸ்ட் வந்து 1. 16 + 9 25. 25 + 4 29. 29 + 1 30. அப்போ இந்த இடத்துல எத்தனை க்யூப்ஸ் இருக்கும்? 30 க்யூப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இது பார்க்கலாம். இது வந்து நீங்கள் இந்த ஒரு பார்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா பேட்டர்ன் மாதிரி தானே இருக்குது, எல்லா சைடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு சைடு நீங்கள் கண்டுபிடிச்சாலே ரிமைனிங்லாம் நீங்கள் அதே நம்பர் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்யூபை மட்டும் நான் விட்டு வச்சுருக்கேன். இதை லாஸ்ட் இந்த ஒரு க்யூபை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா பேஸ் இந்த ஃபஸ்ட்டு லேயரில் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5. கரெக்டாக? ஸோ இது வந்து 5 இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வருது. அடுத்து 1 2 3. ஸோ இது 3 இருக்குது. 1 2 அப்புறம் இது 1. ஸோ 5 + 4 9. 9 + 3 12. 12 + 2 14. 14 + 1 15. அப்போ இந்த சைட் 15னா இந்த சைட் 15 இருக்கும், இந்த சைட் 15 இருக்கும், இந்த சைட் 15 இருக்கும். 15 + 15 30 ப்ளஸ் இங்கே ஒன்று இருந்துச்சு பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். அப்போ டோட்டலாக 61 க்யூப்ஸ் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.